உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்கானா, வருகின்ற தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போது, இதுவரைக்கும் நாம் விசுவாவச வருடத்துக்கு கடந்திருந்தோம். இந்த சித்திரை முதல் தேதியிலிருந்து நாம் தொடங்குகின்ற ஆண்டு பராபவ ஆண்டு, மங்களகரமான பராபவ ஆண்டு. செவ்வாய்க்கிழமை பிறக்குது. வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் மாற்றங்கள் எவ்வாறு கொடுக்க போகிறார் இறைவன், இந்த கிரகங்களை வச்சு தான் நாம் சொல்ல முடியும். ஜோசிகாரில் யாராக இருந்தாலும், ஜோதிடர் அனைவரும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோன்னா கிரகங்களை வைத்து தான் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பை நாம் காணப்போகிறோம். இதில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம், இந்த பராபவ ஆண்டில் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்க்கணும் முதல்ல. ஏன்னா ஒளி பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை சூரியன் சந்திரன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும், அதுவும் இல்லாமல் பெரிய டான் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராகு கேதுக்களுடைய பெயர்ச்சியும் இந்த ஆண்டில் நம்மளுக்கு இருக்குது. முக்கிய தருணமே குரு பகவானுடைய பெயர்ச்சி வைகாசி மாதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்களுடைய மாற்றம் என்று சொல்ல கடகராசிக்கு போகிறாரு. அதே போல் 11வது மாதம் ஐப்பசி மாதம் ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் நாம் வைத்து தான் இந்த சித்தரை தொடங்கி பங்குனி முடிய நாம் சொல்ல முடியும். அடுத்த ஆண்டு 2027 பங்குனி முடிய நம்ம வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கும், இதில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்க போதா, ஏற்றம் தருப்பதா, கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும் பொழுதெல்லாம் நமக்கு ராசிகள், அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே உச்சம் பெற்று சுக்கிரனோட சம்பந்தப்படுறார். மேஷத்திலே 2ஆம் இடத்துல யாரும் இல்லை. 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கார். அதுவும் இல்லாமல் சிம்மத்தில் கேது பகவானும். இந்த முக்கிய தருணமே இந்த இடத்துல யாரானா அந்த ராகு பகவான். அவர் காலபுருஷ தத்துவத்துக்கு 11ஆம் இடத்தில், அதாவது கும்பராசியில் வீற்றிருக்கார். அவருடன் சந்திரனும் அங்கே கூடியிருக்கிறார். முக்கிய தருணம், அதைவிட முக்கிய தருணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் நீச்சகதி பெற்று நீச்ச பங்கத்துக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று, அதாவது எப்படி சொன்னால் ஆட்சிக்கு இணையான பலம் பெறுகின்ற காலம். அவர் நீச்சமே பெற்றாலும் இந்த நேரத்தில் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலம். புதனோட வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருப்பதும் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலமாகவும் இந்த ஆண்டு பிறக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் யார் யார் எதிர்பார்த்துருக்காங்க, இந்த மேசராசிக்காரர்கள், மீனராசிக்காரர்கள் யாராக இருக்கும், இந்த கிரகங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம். விரிவாக பார்க்கலாம். வணக்கம். ரிஷப ராசிக்கு இந்த பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்க போகுது? பொறுமை, நிதானம், பிரதானத்தை கடைபிடிக்க முடியாமல் வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அடிச்சதுங்க ஜாக்பாட், அவ்வளோதான் சொல்லுவேன், ஒரே வார்த்தை. இந்த தமிழ் புத்தாண்டு ஜாக்பாட் ஆண்டு என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாத ஆண்டாக ரிஷபராசிக்கு இருக்க போகுது. தன்னலமற்ற சேவையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க இனிமேல் மேன்மை தருகின்ற இடத்துக்கும் ஒரு ப்ரொமோஷன் சார்ந்த விஷயத்துக்கும் போகிறதுக்கான அமைப்புகள், கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற காலங்கள் நம்மளுக்கு ஆரம்பமே ஒரு வெற்றி தான் சொல்லுவோம், ஒரே வார்த்தை. ஐயா 12ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலும் அந்த தாயார் சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயம், தந்தையார் உடல்நலத்தில் மட்டும் கொஞ்சம் இந்த ஆண்டு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த குடிமகன் என்று சொல்லக்கூடிய அண்ணன், பெரியப்பா, சித்தப்பா, இது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுடைய உறவுகளில் கொஞ்சம் கவனத்தில், அவங்க உடல்நலத்தில் கொஞ்சம் மட்டுமே கவனத்தை எடுத்துங்க. மீதெல்லாம் உங்களுக்கு தடைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பே காணாமல் போகப்போகுது. ஒரு நன்மை நடைபெறும் என்று சொன்னால் ரிஷபராசிக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய நல்ல ப்ளஸ் பாயிண்ட் வரப்போகுதுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு நன்மையை பிறக்கும். இந்த ஜோசிகார் சொல்கிறார், ஏன் ஜோதிடர் எப்படி சொல்கிறார், நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும் என்ற வார்த்தை ஏன் அடிக்கடி சொல்கிறதுக்கான, நாம் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு. இறைவன் சதாஸ்து என்று சொல்லக்கூடிய வார்த்தை எது கொடுத்துறா, மேலிருந்து தேவர்கள், நீ என்ன கேட்குற, வேண்டத்தக்கது அறிவோ இனி வேண்டும் முழுவதும் தருவாய். நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் இறைவனுக்கு தெரியுமா? ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் முக்கிய தருணமே இதில் சனி பகவானுடைய தோரணை தான் நம்ம பார்க்கணும். அவர் அமர்ந்திருக்கும் இடம், யார் பார்க்கப்படுகின்றார், இதெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கான அமைப்பு. அதுவும் இல்லாமல் இந்த ராகு பகவானுடைய அமைப்பு நல்ல இடத்தில் அமர்ந்திருப்பதால் 10லே ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பாவ கிரகம் இருந்து ஆளுமைத்தன்மையோடு இருந்தால் அதனுடைய செயல்பாடே வேறு மாதிரி இருக்கும். எதிர்க்க முடியாத இடத்துல நாம் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். ஐயா தலைவனாக இல்லை என்றாலும் தொண்டனாக இருந்தவன் இனி தலைவனாக மாறுகின்ற காலங்களாக இருக்க போது இந்த ரிஷபராசி. கல்வியில் மேன்மை, குழந்தை சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போனது, வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறவங்க, ஐயா நான் கீழ்மட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன், என் நிலைமையெல்லாம் ஒரு 12 ஆண்டுகள் சரியில்லாத ஒரு அமைப்பை காட்டுதுன்னு சொல்ல ரிஷபராசிகார் அனைவருக்கும் இது ஏற்றம் தருகின்ற இடம். 11ஆம் இடத்துல சனி பகவான், நம்மளுக்கு யோகாதிபதி யாரானா சனி பகவான். இந்த ஆண்டு 11ஆம் இடத்துல இருந்து பகவானுடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியும் வைகாசி மாதம் நடைபெறுவது
நம்ம வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுபடுகின்ற அமைப்பு. நிறைய பேர் வேலை இல்லாமலாம் சுற்றிட்டு இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்க இந்த 2ஆம் இடத்துல குரு போன நாள்லேருந்தே வேலை இருந்திருக்காது. 2 தான் வாழ்க்கை, 2 தான் தொழில். அவர் நின்ற இடம் பாழ், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு, கம்யூனிகேஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு சென்று ஸ்தான பலம் பெற்று உச்சம் பெறுகின்ற காலம். அவருடைய பார்வை முக்கிய தருணமாக இங்கே பார்க்கக்கூடிய காலம். அவர் 9ஆம் பார்வை நம்ம லாபதானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானை நேரடியாக பார்க்குறார். அவர் வீட்டை அவர் பார்க்கக்கூடிய காலம். நம்ம வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகின்ற அமைப்பு. போட்டால் விதை முளைச்சா நம்மளுக்கு பயிர் பொண்ணை கன்ஃபார்ம் ஆகிடுங்க. விவசாயத்துக்கான அமைப்பு உண்டு. வேலை செய்கிறவங்களுக்கு, டிராவல்ஸ் டிரைவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, கணக்கு எழுதுகிற டீச்சருக்கு எல்லாருக்கும் ப்ரமோஷன் எல்லாம் ப்ரமோஷன் உண்டுங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பு வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு ஆண்டு பராபவ ஆண்டு. விசுவாபசு ஆண்டை நாம் கடந்திருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் தெளிவில்லாத பாதையை எடுத்து சென்றுட்டுருக்கோம். நான் இல்லைன்னே சொல்ல. அப்படியும் கண்ணை கட்டினா மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்பட்டிருக்கும். வாழ்க்கையை நம்ம சரியாகவே வாழ முடியலைங்க. ஏதோ ஏனாதானோ ஏதோ போயிட்டுருக்கோம், அவ்வளோதான் சொல்லுவோம். இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் 3ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற இடம். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்குது. இவையெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை தருகின்ற அமைப்பாக மாறப்போகுது. ஐயா கவுன்சிலர் இல்லைன்னா கவுன்சிலர் ஆகிடுங்க, சேர்மன் இல்லை சேர்மன் ஆக போகிறீங்க. இன்றைக்கி ஒரு தலைவனாக மாறுகின்ற தகுதி ரிஷபராசிகார் அனைவருக்கும் உண்டு. எலெக்ஷன் என்ன கூட ஜெயிச்சிருவாங்க. அது மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படுகின்ற காலம். தடைகள் விலகுகின்ற காலம். என்னென்னா இந்த நேரத்தில் நேர்மையும் நாம் அந்த நேரத்தில் கடைபிடிக்கணும். சனி பகவானுடைய 3ஆம் பார்வை நம்ம ராசியும் பார்க்குறதால இந்த இடத்துல நேர்மை சார்ந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்போல்லாம் கிரகங்கள் நம்ம ராசிக்கு 5ஆம் இடம், சனி பகவானுடைய பார்வை 4ஆம் இடம், இந்த மாதிரி 5ஆம் இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் தயவு செய்து நேர்மையை கடைபிடித்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் அவருடைய நேரடி பார்வை 7ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ குடும்பம் ஸ்தானம், பூர்வீக புண்ணிய ஸ்தானம், குழந்தை ஸ்தானம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவர் பார்வைக்கும் உண்டு. கர்மகாரகனம் இல்லவா, நம்மளுக்கு கர்மாவை செய்கிறதுக்கு குழந்தை வேணுமில்ல. ஐயா குரு கொடுக்கல, எல்லாருமே எதிர்பார்த்துருக்கு. குரு பகவான் மட்டுமே குழந்தைக்கான அமைப்பு மட்டும் கிடையாது. சனி பகவானும் நம்மளுக்கு ஜீவன கர்மா செய்யணும். நம்மளுடைய திதி யார் கொடுக்கறது? அப்போது நம்மளுக்கு குழந்தை பாக்கியத்தையும் சேர்த்து கொடுக்கின்ற அமைப்பை இறைவன் நம்மளுக்கு, ஏன்னா அவருடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேலே பதியுது. இந்த ஒரு கம்யூனிகேஷனே போதும், ஒரு தொடர்பே போதும். அவருடைய பார்வை 11ஆம் இடம் என்று சொன்னால் அது குழந்தை பெறுகின்ற மொத்த பாக்கியத்தையும் 11ஆம் இடத்துல வச்சுருக்காங்க. அப்போது நன்மை தருகின்ற ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு ரிஷபராசிக்கு ஏற்றம் தருகின்ற இடத்துக்கு கிரகங்கள் அமர்ந்திருப்பது. ஒரு கோச்சார நிலைமையாலே நம்மளுக்கு ஒரு சிம்பிளாகவே எனக்கு தசாபுத்தியே சரியில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த 50% சாதாரணமாக கடந்து வரும். ஐயா டீச்சர் வேலையாக இருக்கட்டும், இந்த வேலையில் அரசாங்க உத்தியோகத்துக்கு பெறுகின்ற தகுதி படைத்தவர் அனைவரும் இந்த எலிஜிபிளில் நீங்கள் வின் பண்ணி வந்துடுவீங்க. இந்த பராபவ ஆண்டு ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த குட் டைம் த ஸ்டார்ட் நவ். நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்கின்ற தருணம். இந்த வாழ்க்கை இந்த நாட்களை தான் நான் எதிர்பார்த்துருந்தேன். ஜோசிகாரன் நாடி நாடி போன காலமெல்லாம் போயிடுச்சு. எந்த சாமி கும்புறதுன்னு தெரியாமல் நாம் முழித்த காலமெல்லாம் போயிடுச்சு. வறுமையை தாண்டி, அதாவது நோய் நொடியை தாண்டி, வறுமை தாண்டி, இடம் சேர்ந்து தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி நம்மளுக்கு பேராத காலம் என்று சொல்லக்கூடிய தன்மையை மட்டுமே காணிருப்போம். இவை அனைத்தும் விலகி பொன்னான ஆண்டையும் நாம் காணுகின்ற காலமாக வரப்போகுது. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை நேரடியாக நம்ம ராசிக்கு 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்தில் விழுது. வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை மாற்றம், நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியம் அனைத்தையும் நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைக்கலன்னா இனி கிடைக்கின்ற காலங்களாக இருக்கப்போது. ஒரு நிலைத்தன்மை அல்ல, 2 நிலைத்தன்மை அல்ல, 3 நிலைத்தன்மை என்று சொல்லக்கூடிய பெரிய டான் கிரகங்களுடைய பயிற்சியின் மூலமாக எல்லாமே அதை சொல்ல நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இறைவன் நம்மளுக்கு தானாக கிடைக்க போகுது. அதுவும் இல்லாமல் அவர் 5ஆம் பார்வை வேறு இன்னும் என்னென்ன கொடுக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள், வெளிவட்டார தொடர்பு, அரசியலில் ஈடுபடுறது, நாம் தேவையில்லாத விஷயத்தில் போய் நூக்க நுழைச்சி அதுக்கு தண்டனைக்கு உட்பாட்டு கோர்ட்டு கேஸு பம்பு வழக்கிலேருந்து விடுதலை பெற்று அதுவே நம்மளுக்கு ஒரு சின்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்கறக்கூடிய காலமாக உண்மையே உழைச்சைங்க. அவங்கள எனக்கு கீழ்மட்டத்தை தள்ளிட்டான்னு அவங்களே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி திருப்பி தூக்கி வர்றதுக்கான காலத்தை கொடுக்க போகிறார். அந்த வாழ்வியல் மாற்றம் என்று சொன்னால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 100க்கு 100 பாகம் தசாபுத்தி நல்லா இருந்தால் இந்த ஓராண்டு பராபவ ஆண்டு அவங்க வாழ்க்கையில் எல்லையின் அடிக்கி, அதாவது இப்படி சொன்னால் உச்சத்தின் நிலைமைக்கே போகக்கூடிய காலம். இதில் பொறுமை என்று சொன்னால் நம்ம மூத்த குடிமகன் என்று சொல்லக்கூடிய அண்ணன் அக்கா இவங்க உடல்நலத்தெல்லாம் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். சகோதர உறவுகளும் சரி, நம்ம பெரியப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய உறவுகளின் உடல்நலத்திலையும், நம்ம தாத்தா பாட்டி யாருனா இருந்தால் அவங்க உடல்நலத்திலையும் நாம் இந்த நேரத்தில் அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.